நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான பக்தி பாடலுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த மர்மம் என்னன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். நாம எல்லாரும் கேட்டு ரசிச்ச முத்தை தரு பத்தி திருப்புகழ், அது வெறும் ஒரு பக்தி பாடல் மட்டும் இல்ல. இதுக்குள்ள பல பல ரகசியங்கள் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது. இது ஒரு புதிரான். சரி, அப்போ இந்த பாடலோட மேலோட்டமான அர்த்தத்தை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆச்சரியமான உண்மைகளை தேடி ஒரு சின்ன பயணம் போலாமா? எத்தனையோ வருஷங்களா இந்த திருப்புகழ் முருகன் பக்தர்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு இல்லையா? அதோட சந்தமும் அந்த வார்த்தைகளும் நம்மள அப்படியே ஒரு பக்தி பரவசத்துல ஆழ்த்திடும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த பாடல அருணகிரிநாதர் மட்டும் தனியா எழுதல. இது அவரும் முருகனும் சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. ஓகே, இப்ப பாருங்க இந்த கதை இன்னும் எவ்ளோ சுவாரஸ்யமா போகுதுன்னு. இது வெறும் ஒரு பாடல் எப்படி உருவாச்சுங்கிற கதை மட்டும் இல்ல, இது ஒரு தெய்வீக உரையாடல் எப்படி நடந்துச்சுங்கிற கதை. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இது ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. இது ஒரு டூ வே டயலாக். அருணகிரிநாதர் பேச பேச முருகப்பெருவான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த உரையாடல் எங்க நடந்துச்சு? காத்துலயா இல்ல கனவுலையா? ரெண்டுமே இல்ல, இருதயத்துல. பாருங்க, இது நம்ம கவனத்தை நம்மக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த நோக்கி திருப்புது. அது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷனும் தெய்வமும் எப்படி நேருக்கு நேரா பேசிக்க முடியும்? இதுதானே நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி. இதுக்கான பதில் ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த மர்மத்துக்கான விடைய இப்ப நாம பாத்திரலாம். இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கே நாம இப்போ வந்துட்டோம். இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட இருதயத்திலையும் இருதய துகள்னு ஒரு ஆன்மீக பொருள் இருக்குதாம். அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டா அது கடவுளோட பேசுறதுக்கான ஒரு டைரக்ட் சேனலா மாறிடுமாம். ஏதோ மந்திரம் மாயாஜாலம்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மூலம் இத ஒரு உயர் விஞ்ஞானம்னு சொல்லுது. அதாவது ஒரு விதமான ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி. சரி, இந்த கான்செப்டை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம காலத்துல இருக்கிற ஒரு உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்ளோ சூப்பரா விளக்குதுன்னு. நாம எப்படி ஒரு மொபைல் போன் வழியா மத்தவங்க கிட்ட பேசுறோமோ அதே மாதிரிதான் அருணகிரிநாதர் இந்த இருதய துகள் வழியா முருகன் கிட்ட பேசியிருக்கார். சொல்லப்போனா இது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு டிவைன் கம்யூனிகேஷன் டிவைஸ் மாதிரிதான். அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல கடவுளோட அருளால அந்த துகள் உயிர் படையுது. 2வது ஒரு டைரக்ட் கனெக்ஷன் ஏற்படுது. 3வது 2 பேருக்கும் நடுவுல உரையாடல் தொடங்குது. இதுதான் அருணகிரிநாதருக்கு நடந்திருக்கு. இதுவரைக்கும் அருணகிரிநாதரோட கதைய பார்த்தோம். சரி, இப்ப விஷயம் நம்ம பக்கம் திரும்புது. இது நமக்கும் எப்படி பொருந்தும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான சக்தி எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்த பெரிய பெரிய ஞானிகளுக்கு மட்டும்தானா? நமக்கெல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல வரலாம் இல்லையா? அதுக்கு பதில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதில். இந்த மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்களும் இறைவனிடத்துல பேசலான்னு. அப்பா, கேட்டு பாருங்க, எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகள் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இருதய துகள் அருணகிரிநாதருக்கு மட்டும் இருந்த ஒரு ஸ்பெஷல் பவர் இல்ல, அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பொட்டென்ஷியல். அது ஆக்டிவேட் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம தேடிட்டு இருக்கிற அல்டிமேட் டெக்னாலஜி எங்கேயோ வெளியில இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த டிவைன் கனெக்ஷனை ஆக்டிவேட் பண்ண நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.